ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் போலீஸ்காரங்க ஒரு ஜெயில் செல்லுக்கு புதுசாக ஒரு கைதியை கூட்டு வரேன்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்தவனை புள்ளி பண்ணாதீங்கடான்னு மிரட்டி இவனை விட்டுட்டு போகிறாங்க. உள்ளே வரப்பே தெரியுது இவனுக்கு இதெல்லாம் புதுசு இல்லைன்னு. வணக்கம்டா, உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கேங்டம் ஊரில் பொண்ணுங்களை வச்சு தவறான தொழில் பண்ணதுனால தான் இங்கே வந்திருக்கேன். இப்படிலாம் சொல்லிட்டு கூலாக உள்ளே நடந்து வரப்ப அவன் ஐப்ரோஸ் நல்லா தான் இருக்குன்னு எல்லாரும் கலாய்க்கிறானுங்க. இவன் இப்போ தான் நோட் பண்ணுறான், உள்ளே இருக்கிற யாருக்கும் கண் இமைகள் இல்லை. உள்ளே வந்ததுமே அவன் மைண்டில் ஓடுறது இந்த ஜெயிலோட லீடரை பொழந்தாதான் மற்றவங்க என்னை தொல்லை பண்ணாமல் எனக்கு கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறான். அங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒருத்தனை லுக்கை வச்சே இவன் கண்டுபிடிக்கிறான். இவன் தான் இந்த ஜெயிலோட லீடராக கண்டிப்பாக இருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக போய் அவனோட நெஞ்சில் கால் வச்சு, நீ தான் இங்கே லீடராடா, முதலே சொல்லிடுறேன், நான் ஒரு பெரிய சைக்கோ. என் பிரச்சனையில் நீங்கள் யாரும் தலையிடலாட்டி நான் உங்கள் யார் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டேன். என்ன புரிஞ்சதான்னு கேட்குறப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இங்கே கவுன்சிலிங்க்கு புதுசாக வந்த டாக்டர் ஒவ்வொரு கைதிகள் கூடயும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அங்கே அவங்களுக்கு விருப்பமான விஷயத்த பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஒருத்தன் எனக்கு உதவி பண்ணுங்க ரத்தத்தில் எழுதி கொடுத்துருக்கான். இந்த ரத்தத்தை பார்த்தாலே தெரியுது அவன் எவ்வளோ டெஸ்பரேட்டாக ஹெல்ப் கேட்குறான்னு. என்னை தயவு செஞ்சு அந்த ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடாதீங்க. அந்த லீடர் என்னை டெய்லி நைட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான். இந்த பையன் மேலேயே ஏகப்பட்ட கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது. பட் அவனே இந்த அளவுக்கு உடஞ்சு போய் அழுகிறானா? அப்படி இவனுக்கு என்ன தான் நடந்திருக்கும்னு அந்த டாக்டருக்கு புரியல. சரின்னு அந்த ஜெயிலோட லீடரை கூப்பிட்டா, ஆமாம் நான் அவனை அடித்தேன், அவனுக்கு அதெல்லாம் தேவை தான், அது ஒன்றும் என்னோட தப்பு இல்லையே, இந்த ஜெயிலில் பலசாலிங்க தான் உயிர் வாழ முடியும், அது உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். இவனோட பேர் டேரியஸ் சாங்னு போட்டிருக்கு. இப்போ தான் இவன் யாருன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இவனை நான் சரியாக நோட்டீஸ் பண்ணல. ஹாஸ்டலோட எலியோட பேக் ஸ்டோரியில் பேக் டோருங்கிற ஒரு கேங் ஆண்களை வச்சு விபச்சாரம் பண்ணுவானுங்க. அதோட லீடரை இவன் இருந்திருப்பான். கன் பார்க்குக்கு கீழே தான் வேலை செஞ்சுருப்பான். கடைசியில் காட் டாகால் புழக்கப்பட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பான். அவன் தான் இவன். அந்த குழந்தைகளெல்லாம் குணப்படுத்தணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதனால் வரைகிறதுக்காக ஒரு பேப்பரையும் ஸ்கெட்சையும் கொடுத்துருக்கான். இவனும் ரொம்ப சீரியஸாக சின்ன பையன் மாதிரி வரைகிறான். 2 மலைகளா, இந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு இயற்கை காட்சி இருந்திருக்கு பாருன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் அப்போ தான் இவனுக்கு புரியுது இது மலை இல்லை வேற ஏதோ ஒன்றுன்னு. இவன் அந்த டாக்டரையே செக்ஸுவலாக அசல்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். கடைசி நேரத்தில் போலீஸ் வந்து இவனை காப்பாற்றுறாங்க. இவனுக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு. இருந்தாலும் கடைசியாக ஒருத்தனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணுறான். அவன் கையில் ஒரு ஸ்பின்னர் வச்சு அதை சுற்றி காமிக்கிறான். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்படி பண்ணால், அவனுக்கு தெரியுமா இது நல்லா இருக்குல்லன்னு அவன் கிட்ட காமிச்சு யோசிக்கிறான் அவன் மனசில். இந்த ஜெயிலே இவன் தான் பார்க்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், நான் பார்த்ததுலே கைண்டான பையன்னு. அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஜீஹோ. அவனும் ஒரு குழந்தை மாதிரி அது அழகாக இருக்கேன்னு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு ஜெயிலில் இருக்க கஷ்டமா இல்லையா, உன்னை எல்லாரும் துன்புறுத்துறாங்களான்னு அந்த டாக்டர் கேட்டதுக்கு, என்ன பண்ணுறது, நான் தப்பு பண்ணி தானே இங்கே வந்தேன், நான் அதை அனுபவிக்க வேண்டியவன் தான் இவன் சொல்கிறப்ப, தன்னோட தப்பை கூட உணர்ந்து அதை ஒத்துக்கிற அளவுக்கு இவன் பொறுப்பாக இருக்கானே இந்த டாக்டருக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த டேரியஸ் பையன் இவன் கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாலும் நீ வைலன்ஸை காமிக்கவே இல்லை, இதுவே எனக்கு சொல்லுது நீ எவ்வளோ நல்ல பையன். இப்படிலாம் இவன் பேசுகிறப்ப லாஸ்ட் டைம் இவனை மீட் பண்ண சாப்டர்லேயே இந்த டேரியஸை பொழந்துட்டு தான் இவன் கடுங்காவலுக்கு போயிருப்பான். ஜீஹோவை பார்த்தாலே இந்த டாக்டருக்கு நிம்மதியாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முந்தின செக்ஷனில் தான் இந்த ட்ரக்கால் பாதிக்கப்பட்ட சைக்கோ லீடர் உன்னை கொல்ல சொன்னார், அதனால் கொல்ல போகிறான்னு இவனை கழுத்தை நெரிச்சுக்குள்ளே பாஞ்சிருக்கான். பட் இந்த ஜீஹோவை பார்க்குறதுக்கு இவனுக்கு நம்பிக்கை வருது. இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குழந்தையாவது நான் திருத்தி நல்ல வழிப்படுத்தணும்னு இவன் நினைக்கிறான். வரைகிறதுக்கு இவன் கொடுத்ததுக்கு 2 கதவு 1 ஜன்னல் இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டை வரைஞ்சிருக்கான். இந்த டிராயிங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிராயிங். அதை ரசித்து பார்த்துட்டு வார்டன் கிட்ட போய், ஜீஹோ ரொம்ப நல்ல பையன், அவனை டீசெண்டான செல்லுக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறான். பட் அந்த வார்டன் அதெல்லாம் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டான். டேரியஸ் சாங் மாதிரி ஒரு மோசமான கிரிமினல் இருக்க ஜெயிலில் எப்படி நீங்கள் ஜீஹோ மாதிரி ஒரு நல்ல பையனை அனுப்புவீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு அந்த டாக்டர் பேசுகிறப்ப அந்த டேரியஸ் புதுசாக வந்த கைதியை பிடிச்சி வச்சிருக்கான். அவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது ஜீஹோ தான். அந்த புது கைதியோட ஐப்ரோஸை ஷேவிங் பண்ணி விடுறான் இவன். உண்மையாகவே ஜீஹோ தான் இந்த செல்லோட லீடரே. இதுக்கு முன்னாடி இந்த செல்லில் இருந்த மொத்த பேரும் போதைக்கு அடிமையான இந்த சைக்கோவை பார்த்து பயந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஆனால் இப்போது அந்த சைக்கோவை ஜீஹோவை பார்த்து பயப்படுறான். இவன் அவனை சாவிடான்னு சொன்னால் கூட அவன் செத்து போயிடுவான் போல. இதெல்லாம் கேட்ட அந்த டாக்டரால் நம்பவே முடியல. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க ஒரு பையனால் இவ்வளோ மோசமான விஷயங்களை பண்ண முடியுமான்னு. அதே ஜெயிலில் ஒரு எம்டி கிரவுண்டில் ஜேகிம் அவன் ஆளுங்களோட உட்காந்து ஒரு சண்டையை வேடிக்கை பார்க்குறான். அந்த ஜெயிலில் இருக்க எல்லா செல்லில் இருக்க லீடர்ஸும் ஒரே இடத்துல போட்டு அவங்கள அடிச்சுக்க வைக்கிறான். அங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டானவனை இவனுக்கு கீழே இவன் மெம்பராக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். ஒரு பெரிய உருவம் இருக்க லீடர் நல்லாவே சண்டை போடுறான். நமக்கு ஜெரிக்கு அப்புறம் இவன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு ஒரு மெம்பர் பேசுகிற நேரத்தில், எனக்கு ஒரே ஒரு ஸ்வாடே போதும், எனக்கு இந்த தடவை ஸ்வாடு வேணாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வேணும்னு ஜேகிம் ஜீஹோவை காட்டுறான். ஜீஹோ கிட்ட போய் ஆயுதம் இல்லாமல் தான் சண்டை போடணும்னு நாங்கள் ரூல்ஸ் போட்டோம், ஆனால் நீ இந்த பொருளை மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்கல, ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கேவலமான விஷயம் வேணால் பண்ணுவோம் போல். ஆனால் நிஜமாவே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு பேசுகிறான். பதிலுக்கு ஜீஹோ ஜேகிம் கிட்ட, எல்லா லீடரும் சண்டை போடணும்னு சொல்லியிருக்க, நீ மட்டும் ஏன் சண்டை போடல, நீயும் சண்டை போட வேண்டியதானேன்னு அவனுக்கே சண்டை போட ரெடியாகிற மாதிரி தெரியுது.
ஜேக் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். எனக்கு உபயோகப்படுற மாதிரியான ஒரு கார்டை நீ மாறுற வரைக்கும் இப்படியே இரு, மாறிடாதன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ தான் ஜேக்கிமோட அடியாளுங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவன் எப்படி ஜெயிச்சாங்கிறத நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்தியா என்ன? மயங்கி போன மாதிரி நடிச்சான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறப்பே எல்லாரும் நாக் அவுட் ஆகி ஒரே ஒருத்த மட்டும் மிச்சம் இருக்கப்ப பின்னாடி இருந்து அவனை அடிச்சு காலி பண்ணிட்டான். இவனை மாதிரி ஒரு கேவலமானவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு அந்த மெம்பர் ஜீஹோவை துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். உன்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பிக் டீல்ல இடமே கிடையாதுடா. ஜேக்குமே சண்டை போட சொல்லுவியா? இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. நான் உன் வழியில் நிற்கிறேன், அதனால என்னையும் காலி பண்ண போறியான்னு கேட்டதுக்கு பதிலுக்கு ஜீஹோ, கண்டிப்பாக என் வழியில் நீ நான் உன்னையும் காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அப்படியா? உன்னால் முடிஞ்சா எதை வேணா பண்ணுடா, உன்னால் என்னதான் முடியுதுன்னு பார்த்துருவோன்னு இவனை விட்டுட்டு கிளம்பிட்டான் அவன். ஜீஹோ கணக்கு தெரிகிறது அந்த சைக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கைதிகள்லாம் ஒர்க் பண்ணுற டைம் வரப்ப அந்த மெம்பர் மிஷின் ரம்பத்தை வச்சு சில கார்பெண்டர் வேலை பார்க்குறான். அந்த இடத்துக்கு ஜீஹோ வந்து நிற்கிறான். பின்னாடி இருக்கிறத நோட்டீஸ் பண்ண அந்த மெம்பர், என்ன பண்ண போற? என்னை தள்ளி விட போறியா இந்த ரம்பத்து மேலே? எது, நீ உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை தள்ளி விட்டு தானே இங்கே உள்ள வந்த, அதே மாதிரியான்னு கேட்டதுக்கு, அன்னைக்கு நடந்ததை நினச்சினா நிஜமாவே வருத்தப்படுறேன்னு ஜீஹோ சொல்கிறான். ஒருவேளை மறுபடியும் அந்த நாளைக்கு என்னால் திருப்பி போக முடிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவனுங்களை தள்ளி விட்டுருக்க மாட்டேன், என் கையால் தள்ளி விட்டுருக்க மாட்டேன், பட் வேற ஆளுங்களை வச்சு அதை செய்வேன், அதுதான் சேஃப்னு இவன் சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் நிஜமாவே அந்த சைக்கோ இவனை ரம்பத்தை நோக்கி தள்ளி விட்டுருக்கான். கடைசி நேரத்துக்கு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து இவனை காப்பாற்றிட்டாங்க. ஜீஹோவையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. என்னையும் பிடிக்கிறீங்க? நான் ஒன்றும் அவனை தள்ளி விடலையே, அந்த சைக்கோ தானே அவனை தள்ளி விட்டேன்னு கேட்டதுக்கு, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்டா, வாயை மூடிட்டு உன் செல்லுக்கு போன அவனை பிடிச்சி கூப்பிட்டு போகிறப்ப அவன் திரும்பி பார்க்குற நேரத்தில் அந்த மெம்பர் உறைஞ்சு போய் உக்காந்துருக்கான். சாவை இவ்வளோ பக்கத்தில் இவன் பார்த்துட்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த கிறுக்கன் இப்போ கூட வந்து அந்த ஜெயிலோட பெரிய வார்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான். நானே என் கண்ணால் பார்த்தேன், ஜீஹோ அவனை தள்ளி விடலை, அந்த சைக்கோ தான் தள்ளி விட்டான். ஜீஹோ மேலே அப்பட்டமாக பழி போடுறீங்கன்னு அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த ஜீஹோவை காப்பத்தை இவ்வளோ துடிக்கிறான்னு தெரியல, பட் ஜீஹோ பண்ண வேலையை பாருன்னு ஒரு சில ஃபோட்டோஸ் அவன் கிட்ட காட்டுறான். இது எல்லாமே ஜீஹோவால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபோட்டோ. ஆஃபீஸர்ஸ் இல்லாத நேரத்தில் இப்படி தான் நடந்திருக்குன்னு அவன் காட்டுறப்ப டாக்டரால் இது எதையுமே நம்ப முடியல. ஜேஹையில் படித்த அந்த பையன் ஜீஹோ இப்போ செத்து போயிட்டான். இங்கே இருக்கிறது வேற ஏதோ ஒரு மிருகம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க டாக்டர், இவனை மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்டர் கிளம்புறப்ப இவன் கையில் காட்டுற பேப்பரே அந்த ஜீஹோவோட பரால் தான். எக்ஸாம் இல்லை இந்த மாதிரி சில ஸ்பெஷலான அக்கேஷன்ஸுக்கு இந்த மாதிரி டீனேஜில் இருக்க கைதிகளுக்கு பரோல் கொடுப்பாங்க போல். இப்போவும் இதை நம்புறதுக்கு அந்த டாக்டருக்கு மனசு வரல. குழந்தைங்க மனசில் இருக்க உண்மையை டிராயிங் பொய்யா சொல்லாது. ஜீஹோவோட டிராயிங்கை பார்த்து இவன் நம்புறான், இவன் நல்லவன். நீ என்ன இலவோ பண்ணு, ஆனால் செத்துறாதன்னு அந்த வார்டன் அவனை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீன்லேயே பிக் டீலில் சேர்ந்த இன்னொரு மெம்பர் ஜீஹோவை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். இந்த பிக் டீலுக்கும் ஹாஸ்டலுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? எங்ககிட்ட ஒரு சின்ன நேர்மை இருக்கும், எங்களுக்குள்ள சகோதரத்துவம் இருக்கும், தப்பான வழியில் போக மாட்டோம். ஆனால் நீ ஹாஸ்டலை விட மோசமான சில விஷயம் பண்ணுறடா. என் ஃப்ரெண்டு ஜேசனை நீ கொல்லணும்னு நினச்ச, அவனுக்காக நான் சண்டை போடுறேன். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க வித்தியாசம். அவன் பேசுகிற நேரத்தில் போதும் 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 வாயை மூடுற, அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறான் ஜீஹோ. இந்த நியாயம், தர்மம், ஒரு ரொமான்ஸு, இது எல்லாமே கேவலமானது தான்டா. நீ உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எனக்கு சொல்லு? ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுக்கணுமா? 10 வருஷம், 20 வருஷம்? உண்மை என்னன்னு தெரியுமா? ஒரு சண்டையில் கடைசியில் யார் நிற்கிறாங்கங்கிறது தான் முக்கியம்னு. இவன் வாயிலிருந்து வடிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தை எதிரில் இருக்கிறவனோட கண்ணிலேயே துப்பி ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு அவனை குருடாக்குறான். அந்த கேப்பில் இவன் முகத்துலேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். பட் அதை வாங்கிட்டும் எதிரில் இருக்கவன் சண்டை போடுறான். ஜீஹோ அடி வாங்கிட்டு பேச முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்த பேச வரான். இவன் என்னன்னு கேட்குறதுக்கு காதை பக்கத்தில் கொண்டு போய் கேட்குற நேரத்தில் அவன் காதையே கடிச்சு துப்பிடுறான். அப்பயும் இவனுக்கு அடி விழுது. ஆனால் ஜீஹோ அப்பயும் பேசுகிறான். என்ன ஜேக்கிம், திருப்பி உன்கிட்ட இருந்து எந்த பேச்சும் வரவே இல்லை, அப்போ நான் சொன்னதான் உண்மை, நீ ஒத்துக்கிற அப்படி தானே? சரியாக தான் சொல்கிறான்னா நம்ம கேட்குற நேரத்தில் ஜேக்கிமும் அங்கே தான் உட்காந்துருக்கான். ஒரு சண்டே ஆரம்பித்தாலே அவனை கொலை பண்ண போகிற மாதிரி சண்டை போடணும், அப்போ தான் நம்ம தோக்கவே மாட்டோம். இதை நீ தான் எனக்கு கத்தி கொடுத்த, மறந்துட்டியா? எப்படி ஜெயிக்கணுங்கிறதே நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறப்ப அந்த அடியாளுங்க உறைஞ்சு போய் நின்ட்டாங்க. ஜேக்கிம் கூட எந்திரிச்சு வந்து அவன் அடியாள் கிட்ட, நீ தோற்று போயிட்ட, நேர்மையாக நியாயமாக சண்டை போட்டு நீ தோற்று போயிட்ட, மேபி இந்த ஜஸ்டிஸ்லாம் பொய் தான் போல. என்னோட பிக் டீல் நேர்மையாக சண்டை போட்டு தோற்று போகிறத விட அநியாயமாக சண்டை போட்டாவது ஜெயிக்கிறத தான் நான் விரும்புவேன்னு ஜீஹோவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இது அவனோட ஆள் வருத்தமாக பார்க்குறான். நம்ம பிக் டீல் முதல்ல மாதிரி இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளோட பழைய பிக் டீலை மிஸ் பண்ணுறேன்னு இவங்க பாஸ்டில் இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கானுங்க. பட் எல்லோரும் அப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இவனுக்கு வந்துட்டு போகுது. இவனுக்கு பேக் ஸ்டோரிக்கு இது ஒரு சின்ன அடித்தளம் மாதிரி தெரியுது. அன்னைக்கு கேன்டீனில் ஜீஹோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த டாக்டர் தான் முன்னாடி இருந்து பேசுகிறாரு. ஜீஹோ, எனக்கு கீரை சூப்புனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் அம்மாவோட கீரை சூப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப, எதிரில் இருக்க டாக்டர், நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ தான் அந்த சைக்கோ வச்சு அவனை தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண, நீயே உண்மையை ஒத்துக்கோ, அதுதான் மாற்றுறதுக்கான முதல் வழி. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜே ஹை ஸ்கூலில் படித்த பையன் ஜீஹோ எப்படி இருக்கான்னு?
நீ மறுபடியும் அதே மாதிரி மாறணும். உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினச்சி பாருன்னு அந்த டாக்டர் பேசுகிறப்ப ஜிஹோ சிரித்த முகத்தோட அந்த பழைய ஸ்கூலில் படித்த ஜிஹோ அவனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். இதோட நிறுத்தாமல் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர்? அதுவும் இல்லாமல் என் பாஸ்ட்டை வேற நோண்டி எடுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? இந்த மாதிரி அடுத்தவங்களோட அந்தரங்கத்தில் மூக்கு நுழைக்கக்கூடாதுடான்னு அவனோட பிளேட் எடுத்து அந்த டாக்டர் தலையிலேயே இறக்குறான். இந்த டாக்டர் கீழே விழுந்துட்டான். நிஜமாவே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தான் டாக்டர். அவனோட பேர் டேனியல் பார்க். பட் இப்போது எனக்கு அவனோட முகம் கூட ஞாபகம் இல்லைன்னு அந்த டாக்டர் கிட்ட பேசுகிற நேரத்தில் காட் சரியான நேரத்தில் வந்து அந்த டாக்டரை காப்பாற்றுறாங்க. அப்போ கூட அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. இதை யார் பண்ணது? மரியாதையை உண்மையாக சொல்லுங்கள், யார் இதை பண்ணதுன்னு அந்த போலீஸ்காரங்க கேட்டதுக்கு ஜிஹோ தான் அதை பண்ணியிருப்பான். பட் அங்கே இருக்கிற எல்லாருமே, ஜிஹோவை தவிர அங்கே இருக்கிற எல்லாருமே கையை தூக்குறாங்க, நான் தான் இதை பண்ணேன்னு. இவன் மேலே இருக்கிற பயத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. பிக்டியில் சேர்ந்த ஒரு அடியால் பார்க்குறப்ப இதே மாதிரி பேனலில் நம்ம வேறு விதமாக பார்த்துருப்போம். ஜேக்கிம் ஒருத்தனை அடிச்சப்ப அவனுக்கு போல் மற்ற எல்லாரும் சரண்டர் ஆவாங்க. அவன் ஒரு லீடர், அவன் மேலே இருந்த மரியாதையால் இப்படி பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது இவன் மேலே இருக்க பயத்தால் இப்படி பண்ணுறாங்க. பட் 2 பேருக்கு இருக்க மதிப்பு இப்போ ஒன்று தான். கீழே இருக்க ரத்தத்தை ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே பூசிக்கிட்டு நான் தான் இதை பண்ணேன், என்னை கூட்டு போங்க, என்னை கடுங்காவலில் வைங்கன்னு கெஞ்சுறானுங்க. இவனுக்கு எல்லாருமே ஜிஹோவோட செல்லில் இருக்க மெம்பர்ஸ் தான். இவன் கூட இருக்கிறதுக்கு கடுங்காவலில் இருக்கிறதே எவ்வளவோ மேல்னு தான் இவன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறானுங்க. இந்த இடத்துல இவனோட வைபே வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாக. இந்த இடத்துல ஜிஹோ பார்க்கறதுக்கு பிக்டியில் சேர்ந்த புதுசாக ஒரு சக்தி மாதிரி தெரியல, அதை டேக் ஓவர் பண்ண போகிற புது சக்தி மாதிரி தெரியுறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அந்த டாக்டர் இவனோட டிராயிங்கை வச்சு தான் இவனை நல்லவன் முடிவு பண்ணியிருப்பான். பட் இப்போ இந்த டிராயிங்கோட அர்த்தம் என்னென்னா, கீழே கிடந்த ஸ்பின்னர் அந்த டாக்டர் நாக் அவுட் ஆகிருக்கப்ப அவரோட வாயில் செட் பண்ணுறான் ஜிஹோ. இப்போ தான் என் மனசில் இருக்க பிக்சரே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அவன் சொல்கிறப்ப அவன் வரைஞ்சது வீடு இல்லை, அந்த டாக்டரை தான் இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு அப்படி வரைஞ்சிருக்கான். இங்கே பரோல் பேப்பரை வார்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணுற நேரத்தில் ஏகப்பட்ட பேர் பரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இங்கேருந்து வெளியே போகிற ஒரே ஒரு பையன், அது இவன் தான். ஜிஹோவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஆபத்தான ஒருத்தனை சாதாரண மனுஷங்க வாழ்கிற சொசைட்டியில் திறந்து விட போகிறாங்க. இதோட அந்த சாப்டர் முடியுது. நேற்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸால் ஆடியோ ரெக்கார்டிங் எதுவும் சுத்தமாக முடியலன்னு. இன்றைக்கி வீடியோ வருமானு கொஞ்சம் டவுட்டு தான் சொல்லியிருப்பேன். பட் கொஞ்சம் டைம்லேயே அது லென்த்து ஷார்ட் ஆக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடலான்னு தான். லென்த் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நாளையிலேருந்து வீடியோ டைம் நார்மலாகிடும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.